मेरे बच्चे, मैंने तुमसे कहा था, रणभूमि में युद्ध हो उससे पहले मनोभूमि में खेला जाता है. நீங்க ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது, நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்க வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு, நம்மளை சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், இன்னும் ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான். ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படி. ஒன்றும் புரியல. என்னவா சொல்ற, இதுன்னா அது தீர்மம் விபூதி இது தானே, அதுல என்ன இருக்கு அப்படின்னா, இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கன்னா 5, படுத்தா 10. ஒரு புரிஞ்சுங்க மக்களே, கலைஞர் இருக்கிற வரைக்கும் நீங்க ஏழைகளா தான் இருப்பீங்க. ஊழல் இருக்கிறனாலதான் வறுமை அதிகமாகுது. கலைஞர் போடுற திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேருகிற மாதிரி இருக்கும், ஆனால் கடைசியில் தான் குடும்பத்துக்கு தான் வந்து சேரும். ஒரு விழிப்புணர்வு பதிவு, அதாவது ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, நாம ஒருத்தரை பின்பற்றோம்னா அவரு எப்படியாப்பட்ட கேரக்டரா இருக்கணும் அப்படின்றதுதான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளை, லஞ்சம், ஊழல், தமிழ்நாடே இருண்டு கிடக்கிறது. உனக்கு ஏன் போட வேண்டும் ஓட்டு? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாயா? கள்ளச்சாராயத்தை ஒழித்தாயா? போதைப் பொருளை ஒழிக்க நடவடிக்கை எடுத்தாயா? லாக்அப் மரணத்தை தடுத்தாயா? மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாயா? இங்கு போராடிய அரசு ஊழியர்களை கண்டு கொண்டாயா? அல்லது உனக்கு வாக்களிக்க என்ன செய்தாய்? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் ஓட்டு? யாரை கேட்கிறாய் ஓட்டு? உன் கோர ஆட்சியில் சொல்லொன்னா துயரத்திற்கு ஆளான மானமுள்ள தமிழக மக்கள் தேர்தல் களத்தில் தீர்ப்பெழுதி உன் ஆட்சியை அகற்றுவார்கள். ஜாக்கிரதை. திமுகவில் ஓபிஎஸ் ரொம்ப கேவலமான விஷயம். வேற சர்ச்சையே கிடைக்கலையா? திமுக போய் சேர்றீங்களே. அம்மான்னு உயிரை விட்டீங்களே. அம்மா சேலையை பிடிச்சி இழுத்த கூட்டம் இது, அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்புகிற கூட்டம் இது, அம்மா சாவுக்கு காரணமாக இருந்த கூட்டம் இது. இந்த கூட்டம் தான் கிடைச்சதா உங்களுக்கு? இதுக்கு அரசியல் விட்டு ஓய்வு பெற்று இருக்கலாமே. ஸ்டாலின் சொல்றாரு, தாய் கழகத்தில் இழைந்து விட்டார். யார் தாய் கழகம்? திமுக தாய் கழகமா? உங்களுக்கே தாய் கழகம் திக. திராவிட கழகம் தான் உங்கள் அனைவருக்குமே தாய் கழகம். திராவிட கழகத்திலிருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் திமுக. திமுகவிலிருந்து பிரிஞ்சு வந்தது அதிமுக. அப்போ தாய் கழகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திராவிட கழகம் தான் தாய் கழகம். அதை புரிஞ்சுக்கங்க. ஆனால் இவரை கடவுளே மன்னிக்க மாட்டார். ஓபிஎஸ் எப்படி இருந்தீங்க? பெரிய உலகத்தில் ஒரு டீ கடை வச்சுட்டு இருந்தீங்களா? ஞாபகம் இருக்கா? 1989 எம்ஜிஆர் அவர்கள் இறந்த உடனே ஜானகி அணி, ஜெயலலிதா அணின்னு 2 பேர் பிரியும் போது நீங்கள் ஜானகி அணி பக்கம் தானே போனீங்க.
நீங்கள் எலெக்ஷனில் நின்று தோத்தீங்களா இல்லையா? இங்கே இருக்க லோக்கல் எலெக்ஷனில் நின்று. அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் வந்ததுக்கப்புறம் அதிமுக ஒன்றானது. அப்போ நீங்கள் அதிமுகவுக்கு வந்தீங்க. 1998 எம்பி எலெக்ஷனில் அதிமுகவுக்கு, ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு மிக கடுமையாக உழைத்து அங்கே ஜெயித்தாங்க அதிமுக. 99 தினகரன் அதே தொகுதியில் எம்பிக்கு நின்னார். அப்போ தினகரன்ட்ட உங்களை பற்றி எல்லாருமே சொன்னாங்க, பன்னீர்செல்வத்தை பிடிங்க, போன தடவை எலெக்ஷனில் ரொம்ப நல்லா வேலை செஞ்சது பண்ணாருன்னு ஒன்று தினகரன் உங்களை கூப்பிட்டு அனுப்புனார். நீங்கள் மட்டும் எனக்கு நல்லா வேலை செஞ்சு உங்கள் தொகுதியில் அதிக ஓட்டு வாங்க வைங்க, உங்களுக்கு நான் நல்ல பரிசு தருகிறேன்னு சொன்னார். ரொம்ப கடினமாக உழைச்சி உங்கள் தொகுதியில் எம்பி இதில் அவருக்கு அதிக ஓட்டு கிடைச்சது. அதற்கு நன்றி கடனாக டிடிவி தினகரன் 2001 அவங்க சித்திட்ட சொல்லி உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி மந்திரி சீட்டு பதவியும் வாங்கி கொடுத்தாரு. எவ்வளவு நன்றி கடனோடு இருக்கணும். ரஜினிகாந்தும் கமலஹாசனும் சேர்ந்து நடிக்க போகிறாங்களாம் ஒரு தமிழ் படத்தில். முடிவாயிடுச்சு, கதை, டைரக்டர். அப்போ 2 பேரும் சேர்ந்து என்ன பேசுனாங்க, ஏப்பா மற்றவங்க நடித்தாலே 400 கோடி 500 கோடி செலவாகும், நம்ம 2 பேருனா நமக்கே 400-500 கோடி போயிடுமே, அப்புறம் படச்செலவுனா கூட ஆகுமே, 700 கோடி 800 கோடி அளவு ஆகுமே. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு தயாரிப்பாளரும் 700-800 கோடி போட மாட்டாங்களே. சரி, ஆழத்தோடு லைக்காவுக்கு அடித்தாங்க. அவர் சொல்லிட்டாரு, நான் கம்பெனியை மூடி பல மாதங்கள் ஆயிடுச்சு, என்ன நீங்கள் இன்னும் போய் எனக்கு அடிக்கிறீங்க, வேணவே வேணாம்ப்பா உங்கள் சங்காத்தம் அப்படின்ட்டு. நான் எல்லாத்தையும் நஷ்டமாகி ரெஜென்ட்டை வட்டிக்கு வாங்கி எல்லாம் எடுத்து பார்த்தேன், உங்கள் சங்காத்தமே வேணாம், நான் லண்டனுக்கு வந்துட்டேன்ட்டு. அப்புறம் சன் பிக்சர்ஸ் கழிச்சிருக்காங்க, என்னென்னு இருக்கா, 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறோம். எவ்வளவு இது, 700 கோடியிலேருந்து 800 கோடி, எங்கள் 2 பேர்த்துக்கே 500 கோடி வந்துடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. 300-400 கோடியை தாண்டுற மாதிரி இல்லைண்ணா, ஜெயிலரை 400 கோடி செலவு பண்ணேன், 600 கோடி வந்தது, அதுவே பெரிய அதிசயம். அண்ணாத்தையில் ஃபுல்லாக நஷ்டமாகி போச்சு, அதனால் 300-400 கோடிக்கு மேலே இருந்தால் என்கிட்ட வராதிங்கன்ட்டான். அப்போ யாரை தான் போய் பிடிக்கிறது? ஒரே ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நான் இருக்கிறேன். யார் சார் அது? இன்பநிதி, இன்பன் உதயநிதின்னு. நீங்கள் என்ன 20 வயசு தான் இருக்கும், நீங்கள் அந்தளவுக்கு செலவு பண்ணுவேன். எங்கள் அப்பா சம்பாரித்து வச்சுருக்காருல்ல ரெட் ஜெயண்ட், அதுக்கு இப்போ நான் தானே எம்டி, நான் செலவு பண்ணுறேங்கிறது. எவ்வளவு? 800 கோடி. இந்தியாவிலே யாரும் இல்லை 800 கோடி செலவு பண்ணுறது. என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க சொல்லுங்கள்? தமிழ்நாட்டு மக்கள் நல்லா சிந்திங்க. நான் திமுக திட்டணுங்கிறதுக்காகவே சொல்லலை, நல்லா யோசிங்க. 800 கோடி ரூபா இந்த ரெட் ஜெயண்ட்டுக்கு எங்கே இருந்துங்க வந்தது? என்னங்க தொழில்? சினிமாம்பாங்க. சினிமாவில் நல்லா புரிஞ்சுக்கங்க, சினிமாவில் படத்தை எடுக்கிறவன் ஒருத்தன், அவன்தான் தயாரிப்பாளர், அவன்தான் பணத்தை போடுவான். இவங்க ரெட் ஜெயண்ட் என்னென்னா படத்தை வாங்கி தியேட்டரில் போடுறாங்க, 15% கமிஷன். தமிழ் சினிமாவில் மொத்தம் ஒரு வருஷத்துக்கு 220 to 230 படம் ரிலீஸ் ஆகுது. அதில் லாபம் சம்பாதிக்கிறது வெறும் 10 படம். அந்த 10 படத்தில் ரெட் ஜெயண்ட் எடுக்கிறது 3 படமோ 4 படமோ. அந்த 3 படத்தை 4 படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு படத்துக்கு 10 கோடிக்கு மேலே கிடைக்காது. ஆக 800 கோடி எப்படி வந்தது? இதைத்தான் ஸ்டாலின்கிட்டையும் கேட்குறேன்னா, எப்படிங்க உங்கள் மகனுக்கு 800 கோடி வந்தது? உங்கள் மகனுக்கு என்னங்க தொழில்? உங்களுக்கே என்னங்க தொழில்? 800 கோடி எங்கே இருந்துங்க வந்தது? யாரும் கேட்கா இல்லை.